Hi, welcome back to Chuppasvlog. இன்னைக்கு வந்து நம்ம ஊட்டி டு மசினாங்குடி. மசினாங்குடி இப்போ நம்ம அந்த முதுமலை புலிகள் காப்பகம் உள்ள என்ட்ரன்ஸ் இது உள்ளே வந்துட்டோம். கிட்டத்தட்ட கூடலூர் வழியா வந்தால் 2 hours ஆகுது. உள்ளே இப்போ தான் என்ட்ரு ஆகிறோம். உள்ளே போயிட்டுருக்கு பாருங்க, காட்டு யானை. நாங்கள் இந்த முதுமலைக்குள்ளே வந்திருக்கோம். யானை உள்ளே இருக்குது பார்த்தீங்களா? இருக்கு பாருங்க, யானை க்ளீனாக தெரியுது பாருங்க. நிற்கிறான், கூட்டமாக நிற்கிறான். இதான் முதுமலை ஃபாரஸ்ட்டோட தூரம் போனோம். நாங்கள் யானை பார்த்தோம். கண்ணாடி இறக்கும் மச்சி, மூடு ஃபுல்லாக சாவி போட்டு மேலே மேலே மூடு மச்சி, மேலே தள்ளு. கவனிதா, நாங்கள் மான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் முதுமலை ஃபாரஸ்ட்டில். நாங்கள் வந்து இப்போ பார்த்துல எங்கள் மான் ரொம்ப கிட்ட இருக்குது, பக்கத்தில் இருக்குது. இவ்வளோ அழகா சூப்பராக. அடுத்து நம்ம என்ன பார்த்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். மான் எவ்வளோ கிட்ட இருக்குது பாருங்கள். முதுமலை ஃபாரஸ்ட்டில் நாங்கள் வந்து 4வது மான், புள்ளி மானை பார்க்குறோம். நல்ல பெரிய மான், இது சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப கிட்ட. இன்றைக்கி தெரியுதுங்களா? இது எல்லாமே காட்டு யானை பாருங்கள். காட்டு யானை எவ்வளோ கிளியராக தெரியுது பாருங்கள். சூப்பராக இருக்குது. நடு ரோட்லேயே கிராஸ் ஆகுது பாருங்கள். மான் அழகாக கிராஸ் பண்ணி இந்த பக்கம் அழகாக போகுது. பாருங்க, குட்டி மான் எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்க. ரூமுக்கு போட சைன் போடணும். வாங்க அந்த சைன் போட்டோம்னா அது போட்டுட்டு தான் இந்த மசலாங்குடியில் அது போட்டுட்டு தான் ரூமே போகணும். அது அவங்க தனிப்பட இன்ட்ரெஸ்ட். அதை நம்ம போட்டுட்டு போய் போகணும். வாங்க போகலாம். இருக்குது. இதான் முதுமலை காரட்டோட இந்த ரிசப்ஷன் சென்ட்ரு. இந்த ஃப்ரீ என்ட்ரி. உள்ளே போய் நம்ம கையெழுத்து போடணும். இது வந்து ஆஃப் சீசன் ரேட் மாறும் போல இருக்குது. ஆன்டி கேமரா ஒவ்வொன்றுக்கு போட்டிருக்கோம். இப்போ நாங்கள் வந்து சைன் போட்டாச்சு ரூமுக்கு போக. இப்போ வந்து நாங்கள் எலிஃபண்ட் ரைடு கேட்டோம். கொரோனானால அதை மூடி வச்சுருக்காங்களாம். இப்போ வந்து நாங்கள் எலிஃபண்ட்டுக்கு ஃபுட்டு தரதை போய் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஹாய், வெல்கம் பேக் டு சுப்பாஸ்வ்ளாக். இன்னைக்கு நம்ம ஹோட்டலுக்கு வந்துட்டோன்னு ரிட்டன் வந்துட்டோன்னு ஒரு யானை கிட்டைக்கு வந்து பார்க்கலான்னு நினச்சி. இது காட்டு யானை பாருங்க. கோவமாக இருக்காரு. யாராவது வந்தீங்கன்னா முட்டி தள்ளியும். நண்பர்களே பார்த்தீங்கன்னா அங்கே யானை குளிச்சிட்டு இருக்கு பாருங்க. அங்கேருந்து இறங்கி வந்திருக்காரு. அங்கே தூரத்தில் சிங்கம் மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது புள்ளி மானு கீழே வந்து எப்படி குளிக்கிட்டு பாருங்க, எவ்வளோ ஜாலியாக அது பாட்டுக்கு அடிச்சுட்டு. ஆமாம் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் 5 மணிக்குள்ளே சாப்பிடணும்னா சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா 7 மணிக்கு வந்து மசாலாங்குடி போய் சாப்பிட்ணும். குளிக்கிட்டு பாருங்க மக்களே, ஜாலியாக. நான் இன்னும் கிட்ட போக மாட்டேன். இன்னும் கீழே இறங்கி போவோம். பாரு, கண்ணாடி கொடு. எவ்வளோ க்ளோஸாக வருது பாருங்க மக்களே. பாருங்க, இங்கே வரைக்கும் வருது போயிட்டு அழகாக இருக்குது. இது வரைக்கும் வந்தால் ஜாலியாக இருக்கும். நல்லா குளிச்சுட்டு இருக்கு. அங்கேருந்து வந்துருக்காரு குளிக்க. சும்மா தண்ணி தாக எடுத்துருக்கோம் போட்டுருக்கு. வந்திருக்கு பாவம். அது என்ன பண்ணோம் மக்களே. இது வந்து இதுதான் எங்கள் ஹோட்டலு. தமிழ்நாடு அப்ரூவல் கொடுத்து வந்திருக்கோம். ஊட்டியிலேருந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணியும் மசாலாங்குடி வெப்சைட்டுன்னு போட்டனாலே எல்லாருக்கும் வரும். 2200 4000 இருக்குது ரூமு. நல்லாயிருக்கும். நாங்கள் 2200 நீங்கள் குடும்பம் எத்தனை பேர் வரீங்களோ அத்தனை பேருக்கு நீங்கள் தேர்ந்த மாதிரி ரூம் செலக்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து 2 ஃபேமிலியாக வந்திருக்கோம், ஒரு 9 பேர். அதனால் எங்கள் ரூமு இது வந்து சூப்பராக இருக்குது இந்த ரூமு. நீங்கள் இங்கே வரணுன்னா இப்போ நான் உங்களுக்கு உள்ளே காட்டுறேன், வந்து பாருங்கள். இதுதான் எங்களோட ரூமு பாருங்க. இதுதான் எங்களோட ரூமு. மேலே கீழே அப்படியே பாருங்கள். 2 4 5 அப்படியே இங்கே கடைசி 2. வெல்கம் பேக். இப்போ தான் நம்ம ஹோட்டல் விட்டு வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு. இங்கே வந்து போட்டிருக்காங்க அனிமல்ஸ்க்கு எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்கள் மசினாங்குடியில் இருக்கோம். ரூமில், டாக்டர் ரூமில். எங்கள் ரூமில் இருந்து நான் எடுக்கக்கூடிய வீடியோ இது காலையில் 6:30 விடிஞ்சிருச்சு கம்ப்ளீட்டாக.
ஏதாவது மிருகம் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். யானை நிறையா இருக்குது. யானையை நாங்கள் பார்த்தோம். நேற்று கூட மார்னிங் நைட் 2 மார்னிங் இருந்துச்சு. 9-10 மணிக்கு எடுக்கலான்னு பார்த்தோன்னா லைட்டில் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி விட்டுட்டோம். சூப்பராக இருக்குது. பிளேஸ் டு விசிட் வந்து மசினாகுடி. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் நீங்கள். ஹாய், நாங்கள் மசினாகுடியை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். முதுமலை ஃபாரஸ்ட்டில் ரூம் போட்டிருந்தோம். முதுமலை ஃபாரஸ்ட்டில் நாங்கள் டாரிட்டரியில் ரூம் போட்டிருந்தோம். இது நீங்கள் வெப்சைட்டில் போய் உங்களோட இதை நீங்கள் லிங்க் பண்ணிங்கன்னா, அதாவது www.mudhumalai.com அப்படின்னு போனீங்கன்னா அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் தமிழ்நாடு சைட் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் போய் புக் பண்ணிக்கலாம். ஆஃப் சீசனில் 2000 2200 இருக்குது. ஆன் சீசனில் 4000 rupeesக்குள்ளே இருக்குது. நாங்கள் இந்த டிரைவர் காரில் தான் வந்தோம். மொத்தம் ஒரு 8 பேர்லேருந்து 9 பேர் வந்தோம். சூப்பராக இருந்துச்சு. மொத்தம் 2 ரூட் சொன்னாங்க. 2 ரூட்டில் கிளடி ரூட்டில் பிளாக் பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட்டாக இப்போ யாருமே அலோவ் பண்ணுறதில்ல. கூடலூர் வழியாக தான் வந்து வரணும். அது வழியாக வந்தீங்கன்னா ஒரு 70 to 75 கிலோமீட்டர்ஸ் வருது. கிளடி வழியாக வந்தீங்கன்னா 33 தான். ஒரு 1 hour ரீச் ஆக வேண்டியது ஒரு 2 hours ஆகுது. பரவாயில்ல, ஃபேமிலியோடு வரும்போது உங்களுக்கு இது பெஸ்ட் ரூட். ரெண்டாவது நல்லா என்ஜாய் பண்ணோம். நாங்கள் இங்கே வந்து யானை பார்த்தோம், மான் பார்த்தோம். எல்லாமே பக்கத்தில் கிட்ட இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு நாள் ஸ்டே பண்ணுறதுக்கு பெஸ்ட் பிளேஸ் முதுமலை. பேக்ரவுண்ட் நாங்கள் தங்கியிருக்க டாரிட்டரியோட பேக்ரவுண்ட் இது. இங்கே வந்து அருவி ஓடுது. சூப்பராக இருக்குது ஸ்டே பண்ணுறதுக்கு. 1 day தாராளமாக வந்து ஸ்டே பண்ணலாம் உங்கள் ஃபேமிலியோட. முதுமலை ஃபாரஸ்ட் இது பெஸ்ட் பிளேஸ் டு ஸ்டே இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. வரமாட்டாங்க பயந்துக்கிட்டு. கூடலூரியாக தைரியமாக வாங்க, ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். வரும்போது கண்டிப்பாக புக் பண்ணிட்டு வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ஈஸியாக இருக்கும். இல்லைனா மசினாகுடியில் நீங்கள் ரூம் போட்டு இங்கே 7 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஆகிடும். இது சூப்பர் பிளேஸ் டு ஸ்டே இயர். எங்கள் சுப்பாஸ் vlog நீங்கள் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இது பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ். பாய்.